இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தோல்லாம் நல்லா நீக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 75 கிராம் சேர்த்துக்கலாம். இது கூட 6 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜார் மூடி போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நான் இப்போ ஒரு மண் சட்டியில் சேர்த்துக்கிறேன். நான் மண் சட்டியில் மீன் குழம்பு செய்கிறதால அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பேனில் மீன் குழம்பு செய்கிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் அந்த ஜார் அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு புளி கரைசல், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மீன் குழம்பை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம். அப்புறம் குழம்பு வந்து நல்லா பொங்கி வடிய ஆரம்பிச்சிடும். தேங்காய் மசாலா இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரதுக்கு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் வந்து நீங்கள் துண்டு மீன் தான் சேர்க்கணும்னு இல்லை, சாலை, நெத்திலி இந்த மாதிரி மீனுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வந்து செஞ்சுக்கலாம். மீன் போட்டதுக்கு அப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு இந்த மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சே குக் பண்ணுங்க. இப்போ ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ஃபிஷ் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ ஓவர் குக் பண்ணிட வேணாம், அப்புறம் மீன் வந்து உடஞ்சு போயிடும். இப்போ இந்த மீன் குழம்புல ஃபைனலாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த தாளிப்பு செய்யறதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். இதில் நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வேணாலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கிற பொருட்களை மீன் குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிற மாதிரி இந்த ஃபிஷ் கறி நம்ம செஞ்சுருக்கோம். வெங்காயம், பூண்டு, மிளகெல்லாம் முழுசாக சேர்த்துருந்தோம்னா சின்ன பிள்ளைங்கலாம் கொடுக்கும்போது அவங்க அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. பட் இந்த மெத்தடில் நம்ம அரைச்சி மீன் குழம்பு செய்யும் போது அந்த பூண்டு, வெங்காயம், மிளகோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.